முதல் வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறதாமா. நம்மை நிமிஷந்தோறும் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை மறந்துட்டார்னா அவ்வளோதான். வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிறது அவருக்கு பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் நேற்று கழிந்த நாளை போலவும். அப்படின்னா அவர் ஜஸ்ட் நம்மளை கண்ணை மூடினாலே 1000 வருஷம். அதனால ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறார் அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அதனால் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். அதனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பிற்பாடு நீங்கள் ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். நீங்கள் மனசில் இதை எழுதி வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் லைஃப்பில் எதை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னால், ப்ரேயர் லைஃப்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இதில் நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் இருங்க. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இதை எதுக்காகவும் நீங்கள் அதை விடாதீங்க. அது இருந்தாலே போதுமானது. நிறைய ஆபத்துகள் நீங்கள் தப்பு பண்ணீங்களா, பரவாயில்ல, நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக போங்க. எதுனாலும் நீங்கள் எதுக்கு போகாமல் இருக்காதீங்கன்னா, ஜெபத்திற்கு போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க. என்னிடத்தில் வருகிறவனை வேதம் சொல்லுகிறது, நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அதனால அவரிடத்துல வந்தா கர்த்தர் ஒரு நாளும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வாங்கன்னு தான் சொல்றார். நீ வா, உன் பிரச்சனை என்ன, நீ என்னிடத்துல வா, உன் போராட்டம் என்ன, என்னிடத்துல வா. அவரிடத்துல போனா நமக்கு கண்டிப்பாய் விடுதலை உண்டு. அதனாலதான் சத்துரு போகாதபடி எவ்வளவு தடை பண்றானோ பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படலை, அந்த பிள்ளை அவ்வளோ பெரிய பிரச்சனையில போகுது. அந்த பிள்ளை மட்டும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டான்னா எல்லாமே அவனுக்கு சரியா போயிடும். கத்தரை தேடினா சரியா போயிடும். ஆனா அவன் எல்லாத்துக்கும் அவனுக்கு விடுதலை இருக்கு, கத்தரை தேடுறதுக்கு மட்டும் அவனுக்கு விடுதலை வரல. அதனால ஏன்னா அதுதான் சத்துருடைய போராட்டம். அதனால ஆண்டவர் உங்களை கிருபையாய் கத்தர் காப்பாற்றுவார். ஸோ